1 கொரிந்தியர் 7:29. மேலும் சகோதரரை நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இனி வரும் காலம் குறுகினதானபடியால். காலம் குறுகினதுன்னு ஏன் சொல்கிறான் பவுல்? இனி வரும் காலம் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே இனி வரும் காலம் குறுகிறதுனா 2000 வருஷத்துக்கு அப்புறம் மிக மிக குறுகியது. ஆயுசு குறைஞ்சி போச்சா? இல்லை. இந்தியா சுதந்திரம் அடையும் போது ஒரு சராசரி இந்தியனுடைய வயது, என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானா 42. இப்போ ஒரு சராசரி இந்தியனுடைய ஆயுசு 68. ஆயுசு அதிகமாக இருக்கு. முன்பெல்லாம் 100 வயசு வரை இருந்தவங்களும் இருக்காங்க, ஆனால் குறைவு தான். சின்ன வயசில் இறந்துருவாங்க. ஏனென்றால் இப்போ ஓய்வூதியம் ஏன் கொடுக்க முடியல அரசாங்கத்தால்? இப்போ தமிழக அரசு கொண்டு வந்திருக்க ஓய்வூதியம் கூட பழைய ஓய்வூதியம் இல்லை. இது பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதியம் தான். கொஞ்சம் பங்கு இவன் கட்டணும், வேலை செய்கிறவன் கட்டணும். பழைய ஓய்வூதியன்றது பழைய வேலை செய்கிறவன் எந்த பங்கும் கட்ட வேண்டியதில்லை. எல்லாமே அரசாங்கமே போட்டு அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்கும். காரணம் என்ன சொல்கிறாங்க? 100 வயசில் 100 வயது நிறைந்து ஓய்வூதியம் வாங்குறவங்க 1 லட்சம் பேர் இருக்காங்களா இந்தியாவில். முன்பெல்லாம் ஆயுசு கம்மி, அதனால் ஓய்வூதியம் கொடுத்தாங்க. இப்போல்லாம் ஆயுசு அதிகமாகிடுச்சு. 80 வயசு சர்வசாதாரணம். அதிகமான பேர் 80 வயது வாழ்கிறார்கள். இந்த சராசரி 68 சொன்னல, அது ஏழைகளையும் சேர்க்க வேண்டியிருக்கும். சரியான சத்துணவு இல்லாதவங்க, சரியான மருத்துவம் இல்லாதவங்களை சேர்த்தா 68 வயசு சராசரி. இப்போ அரசு ஊழியன் பென்ஷன் வாங்குகிறான், நல்ல சாப்பாடு, நல்ல மருத்துவம், 80 வயசு வரைக்கும் இருக்கிறான். அதனால் நிறைய ஓய்வூதியம் கொடுக்க வேண்டியதுக்கு அரசாங்கத்தால் முடியலன்னா புதிய ஓய்வூதியம் கொண்டு வந்தாங்க. இப்போ கொஞ்சம் 2 மத்திய மாநில அரசுங்களே இப்போ கொஞ்சம் அதை கொஞ்சம் தளர்த்தி இன்னும் கொஞ்சம் 2க்கு நடுவில், பொது ஓய்வூதியம் பழைய ஓய்வூதியம் 2க்கு நடுவில் கொண்டாந்துட்டாங்க. ஆயுசு குறைஞ்சிருக்கா? குறையலை. எல்லாருக்கும் ஆயுசு அதிகமாக இருக்கு. அப்போ இனி வரும் காலம் குறுகினதுன்னா எதை குறிக்கிறது? எது குறுகிய காலம்? ஆண்டவருடைய வருகைக்கு குறுகிய காலம் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இப்போ ஒரு பெரிய விஷயம், ஒரு டெட்லைன் இருக்குது. ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு கடைசி நாளாக இருக்குது. இந்த கடைசி நாளில் தான் பாருங்கள் எல்லாரும். நான் இப்போ ஏப்ரல் 2ஆம் தேதி இதை பதிவு செய்கிறேன், இந்த செய்தியை. ஏப்ரல் 1ஆம் தேதி நிதி ஆண்டினுடைய கணக்கு முடிக்கிற நாள். வங்கிகளெல்லாம் நிதி ஆண்டினுடைய கணக்கு, பேங்க் அக்கௌண்ட்ஸ் க்ளோசிங் டே, லீவு பேங்க்குக்கெல்லாம். 31ஆம் தேதி, மார்ச் 31ஆம் தேதி மற்றவங்கெல்லாம் கணக்கு முடிக்கணும். நிறுவனங்களெல்லாம் தங்கள் கணக்கை முடிக்கணும். இன்றைக்கு நான் ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தேன். அதில் ரிசப்ஷனில் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, 2 நாட்களுக்கு எங்களுக்கு ஜிபே மூலமாக பணம் கொடுப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நான் கேட்டேன், சில்லற பிரச்சனை வந்துருமே ஜிபேயில் நீங்கள் வாங்கலனான்னு சொன்னேன். இல்லை, அந்த 2 நாள் ரொம்ப இந்த அக்கௌண்ட் க்ளோசிங், அதனால் ரொம்ப அது பணம் போக மாட்டேங்குது, ஜிபே போக மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ அதில் பிஸியாக இருக்குது, சர்வர் பிஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மார்ச் 31 நிதி ஆண்டினுடைய கணக்கை முடிக்கணும். அன்னைக்கு தான் பாருங்கள் எல்லாரும் விழுந்து அடித்து ஓடுவாங்க. அன்றைக்கி தான், இன்னும் ஒரு நாள் தான் இருக்கணும். இந்த வருகை நாளும் அப்படி தான். காலம் குறுகினது. 2000 வருஷத்துக்கு முன்னாலே காலம் குறுகினதுன்னா இப்போ இன்னும் மிக 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 குறுகி இருக்கிறது. we are nearing the last date. நம்ம கடைசி நாளை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம் கர்த்தருடைய கணக்குப்படி. நம்ம கணக்குப்படி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயுசு நீளமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய வருகை குறுக்கிட்டால் நம்ம போயிட போகிறோம் மேலே. ஆனால் கர்த்தருக்கு அவசரம். அதான், எனக்கு அவசரம் இல்லை, கர்த்தருக்கு அவசரம். இப்போ நம்முடைய தலைவர் அவசரப்பட்டால் நாமளும் கூட சேர்ந்து தான் வேகமாக போகணும். நம்ம வேகத்தில் போக முடியாது. நானே ஓரளவு வேகமாக நடக்கிறவன் தான், ஆனால் இப்போ கொஞ்சம் நிதானப்பட்டுட்டேன்.
வேகமாக நடந்து என்ன ஆகிற நிதானமாக நடக்கிறேன். நான் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். ஒரு பாரம்பரிய சபை. அந்த சபையில் தெருக்கூட்டம், தெருவில் திறந்த வெளியில் கூட்டம் வைப்பாங்க இந்த லெந்து நாட்களில். அதில் பேச போயிருந்தேன். அவங்க வழக்கம் என்னென்னா, ஆலயத்தில் எல்லாம் ஒன்று கூடி அங்கேருந்து ஜெபம் பண்ணி அங்கேருந்து பாட்டு பாடிக்கிட்டே அந்த தெருவுக்கு போவாங்க. அது நடந்து போகிற தூரம்தான், அந்த போதகருடைய வீட்டிலேருந்து நடந்து போகிற தூரம். நான் போதகரோடு நடந்து போனேன். ஆனால் என்னால், நானே வேகமாக நடக்கிற ஆள், அந்த போதகர் அவ்வளோ வேகமாக நடக்கிறாரு, கூட வரவங்களும் வேகமாக நடக்கிறாங்க. என்னால் அவ்வளோ வேகமாக நடக்க முடியும். நான் என்னுடைய வேகத்தை கூட்டி அவர்களோடு நடந்து போனேன். ஏன்னா அவங்க கூட தானே நான் போனோம். அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறது அந்த போதகர் தானே. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ வேகமாக போகிறாங்களேன்னு ஆச்சரியமாக இருந்தது. அந்த மாதிரி நம்ம நிதானமாக போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவசரப்படுகிறார். அவருடைய பார்வையிலே காலம் இது கடைசி நாட்கள். இயேசு பிறந்த போதே கடைசி நாட்கள் ஆரம்பித்து விட்டது. இப்போ கடைசி மணி நேரத்துக்கு வந்து விட்டோம். அவருக்கு அவசரம். ஆகவே நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வதிலே அவசரப்பட வேண்டும். மற்றவர்களை ஆண்டவருக்கென்று ஆயத்தப்படுத்துவதிலே, வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துவதிலே நாம் அவசரப்பட வேண்டும். நம்ம நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வதில் அவசரப்பட வேண்டும். காலம் குறுகினது. நம்முடைய பார்வையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் காலம் குறுகினது. ஆமென்.